இன்னும் அதே பழைய நம்பியார் காலத்து டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா திரு உதயநிதி அவர்களே அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க எழுதிட்டு இருக்காங்க. திரும்ப அதே சனாதன ஒழிப்பு அப்படின்ற இடத்துலதான் உதயநிதி அவர்கள் நிக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு நேருக்கு நேர் விஜய் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சட்டமன்றத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வோட மீண்டும் உழைகிறதா அதிமுக அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் கவர் பண்ற விஷயம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் சி வி சண்முகம் அவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கு. இதைத்தான் ஒட்டுமொத்த ஊடகங்களும் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்குறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இன்னைக்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் தேர்வு அப்படின்னு நடந்து ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் சபாநாயகராக அமர்த்தப்பட்டாரு. இதுல ஒரு ஸ்பீச்சை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் விஜய் அவர்களும் லயோலா காலேஜ் மெட்ஸ் தான். அவர் என்னோட சீனியர், ஜூனியர். ஆனா சட்டசபை பொறுத்த வரைக்கும் திமுக தான் சீனியர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அதனால நாங்க சொல்லுங்க. ஏன்னா இதுல முக்கியமா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. எங்க கூட்டணியில நின்று எங்களால வாக்கு வாங்கி ஜெயிச்சவங்களாலதான் இன்னைக்கு நீங்க ஆட்சியை அமைச்சிருக்கீங்க. அதாவது எங்க தயவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க அப்படின்றத சட்டமன்றத்திலே உதயநிதி அவர்கள் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய புதிய அரசிற்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோட சேர்த்து சனாதனத்தை ஒழிப்போம், அதற்கு கைகோப்போம், அதுக்கு இந்த அரசு எதுவும் பெருசா தடையா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏன் இந்த வேலை? இப்படிதான் பேசி பேசி உங்க அப்பாவை ஜெயிக்க விடாம பண்ணி வீட்டோட உட்கார வச்சுட்டீங்க. மறுபடியும் அதே சனாதன ஒழிப்பை கையில எடுக்கிறீங்களா? இந்தியா முழுக்க எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரு விஷயத்த, ஒரு மதத்தை பின்பற்றக்கூடியவங்களோட நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குற விஷயத்த திரும்ப உதயநிதி அவர்கள் கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா சோசியல் மீடியால பாஜக சார்ந்த ஆதரவாளர்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சோ திரும்ப அதே செல்லாத விஷயத்த எடுத்துட்டு இருக்கீங்களா திரு உதயநிதி அவர்களே அப்படிங்கறதான் கேள்வியா வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் சிரித்தபடியே உதயநிதி அவர்கள்லாம் பேசினதெல்லாம் நேருக்கு நேராக உட்கார்ந்து கேட்டு ரசிச்சு சிரிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல் தலைவர்களையும் விஜய் அவர்கள் நேற்றுல இருந்து வளைச்சு போய் சந்திச்சுட்டு இருக்காரு. முதலாவது ஸ்டாலின் அவர்களை தொட்டு இன்னைக்கு சி வி சண்முகம் அவர்களுடைய மீட்டிங் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா நாளைக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா 13ஆம் தேதி நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் அதிமுகல ஒரு பங்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில பிரஸ் மீட் வச்சு சி வி சண்முகம் அவர்கள் சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை, அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துடைய கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவெடுக்கப்பட்டது. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய ஆதரவோட சிஎம் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால, நாங்க எங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களோட இணைஞ்சு சில எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நாங்கெல்லாம் தாவேக விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சி வி சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதோட அங்க இருக்கக்கூடிய தலைவராக செயல்பட போறது யாரு அப்படின்னா, சட்டமன்றத்துல திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் இங்க தலைவரா தொடருவாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சி வி சண்முகம் அவர்களை அவரோட இல்லத்துல சென்று இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து சில எம்எல்ஏக்களும் அங்க இருக்காங்க. அந்த காட்சிகளை பல ஊடகங்கள் இன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மெரினா எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு தர்ம யுத்தம் நடக்குமா அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களுக்கு நடந்த மாதிரியோ, சசிகலா அவர்களுக்கு நடந்த மாதிரியோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடக்குது. இது ஒன்னும் அதிமுகல புதுசு இல்ல. மீண்டும் உழைகிறதா அதிமுக அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. மீண்டும் இந்த கட்சி மீண்டு வருமா அப்படிங்கிற கேள்வியில தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பல பேர் தாவேக பக்கம் போகிறது அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. சில பேர் இந்த கட்சி மீண்டு வருமா அப்படின்னு தெரியாத ஒரு கலக்கத்திலேயே இருக்காங்க. சோ மீண்டும் அதிமுகவுக்கு தலைமை மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்வியோட இருக்கு. அதோட சேர்த்து இதுக்கெல்லாம் பெரிய காரணமா யார் இருக்காங்க அப்படின்னா, லீமா ரோஸ் மார்டின் தான் இது பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலா சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சி வி சண்முகம் அவர்கள் வீட்டுல சந்திச்ச விஜய் அவர்களோட கைய கண்ணுல ஒத்திக்கிற அளவுக்கு லீமா ரோஸ் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க.
கட்சிக்குள்ள இவ்வளவு கலைப்பெற நடக்குது. இந்த அம்மாவுக்கு சந்தோஷத்தை பாருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மருமகன் ஒரு கட்சியில் இருக்கிறார், மாமியார் இருக்க கட்சி அதோட கொண்டு போய் இணைச்சிட்ட பெருமை இவங்களை சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. சோ இத பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க தாவேகா ஆட்சி அமைச்ச பிறகு சில பேருக்கு போஸ்டிங் போடணும் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இவருடைய முக்கியமான ஜோதிடராக இருந்த பண்டிட் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்புல கொடுக்கப்படுது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செக்ரட்டரி போஸ்டாவே கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவாரு மீண்டும் இந்த ஜோதிடர்கள். இதுக்குதான் நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க, அரசவை புலவர் இருக்கலாம், அரசவை ஜோதிடர் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தாவேகா எப்படியோ ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்லயும் எப்படியும் அதிமுகவோட ஆதரவோட அவங்களால கண்டிப்பா அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டை வின் பண்ணிட முடியும். எப்படி ஆட்சி அமைக்க போறாரு விஜய் அவர்கள் அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். அதோட சேர்த்து மீண்டும் பாத்தீங்கன்னா திமுக அவங்களோட சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிறத கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிரும், ஏன்னா காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால ஒருவேளை அதை டைவர்ட் பண்றதுக்காக கூட மறுபடியும் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு கிளம்பி இருக்கலாம். ஸோ எது எப்படியோ பல இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட இந்த சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா தாவேகாக்கு இருந்த சிக்கலும் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா விலகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் காட்டுல மழைதான் அப்படிங்கிற மாதிரி இனிமே இவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் எல்லாம் பார்க்கதான் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்ஸ்டாகிராமை மட்டும் வச்சு அரசியல் நகர்த்திட முடியுமா, ஆட்சியை நடத்திட முடியுமா அப்படின்னா அப்படி நடத்த முடியாது அப்படிங்கிறதா இங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.